ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 39 டே 39 39வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு Netflixல ஒரு சீரிஸ் பார்த்தேன். லிங்கன் லாயர்ன்னு. ஆ சிம்ப்ளி மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப அருமையான ஒரு படைப்பு. நீங்க எல்லாருமே தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சப்டைட்டில்ஸ் இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா அது ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஒரு லாயர பத்தியான அவங்க அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒருத்தரோட ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் மாரி நடக்கிற ஈவெண்ட்ஸ ஃபிளாக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வெரி இன்ட்ரஸ்டிங் பிளாட். ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு சீசனுமே ஒவ்வொரு கேஸ் சம்மந்தமானது. அந்த ஒவ்வொரு சீசன்லயுமே ஒரு 10 எபிசோடு இருக்கும். அண்ட் 4 சீசன் வந்திருக்கு. அண்ட் ரீசென்ட்டா தான் 4 ஒண்ணு வந்துருச்சு. இன்னைக்கு 4த் அட் அ ஸ்ட்ரெச்ல பார்த்து முடிச்ச எ அந்த மாரியான ஒரு இதா இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்ல எல்லாமே பார்க்குற மாரி அ ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு உண்டான ஸ்க்ரீன் ப்ளே ஓட்டம் இருக்கும். அண்ட் பிளாட் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு என்கேஜிங்கா இருக்கும். நம்ம இங்க ஒரு படம் எடுக்கிற பட்ஜெட் அந்த ஒரு சீசன் எடுக்குறாங்க. அவ்ளோ ஒரு எபிசோடுக்கு அவ்ளோ செலவு பண்ணி, அந்த அவுட்புட் வந்து அவ்ளோ நல்லாருக்கும். அ ஒரு நம்ம ஊர் நாடகம் மாரி, அங்க அந்த மாரி ஒரு வெப் சீரிஸு. பட் இருந்தாலுமே பொருட்செலவு அதிகம். பொருட்செலவு மட்டுமே அதிகம் வச்சிருந்தா மட்டும் புரொடக்டிவிட்டியா ஒரு இன்ட்ரஸ்டிங் பிளாட்டோட செய்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆ ஸோ இருந்தாலுமே அதில எல்லா அம்சங்களும் இருக்கிற மாரியான சீரிஸ் நெறையாவே வருது வெளிநாட்ல. நம்ம ஊர்ல கொஞ்சம் கம்மி தான். இங்க வந்து அது மாரிலாம் ட்ரை கூட நம்ம அதான் ஒரு டெவலப்டு கண்ட்ரி, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு உண்டான வித்தியாசமே எல்லா விஷயத்திலயுமே ஒரு ஆ எல்லா ஒரு எல்லா டெக்னிக்காலிட்டிலயும் பெஸ்ட்டா இருப்பாங்க. ஒரு எபிசோட்ல ஒரு சீசன்ல ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆ வந்து ஒரு ஆஸ்கார் வின் பண்றவங்க அதுக்கு வேல பார்ப்பாங்க. இங்க வந்து ஒரு டாப் லெவல் டைரக்டர் அவங்க படத்துக்கு தான் நம்ம ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஒரு ரெப்யூட்டட் ஆனவங்க வேல பார்ப்பாங்க. ஆ மனி இஸ் அன் இஷ்யூ. பட் இருந்தாலுமே அந்த மாரியான கிரியேட்டிவிட்டிக்கு நம்ம வர்றதுக்கு ஆஸ் ஐ செட் அந்த ஒரு 30, 40 இயர்ஸ் கேப் இருக்கு. எல்லா விஷயத்திலயுமே, எல்லா நுணுக்கங்கள்லயுமே, எல்லா ஃபீல்டுலயுமே. ஸோ பட் இந்த மாரி சீரிஸ் பார்க்கறதுனால என்ன நமக்கு ஒரு இதுன்னா, நம்ம அந்த நாட்ல என்ன மாரியான சூழ்நிலை, என்ன மாரியான ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு, என்ன மாரியான கேஸஸ்லாம் அங்க நடக்குது. அண்ட் அது எப்படி ஒரு லாயர் ப்ரொஃபஷன் எப்படி அங்க மதிக்கப்படுறாங்க? எப்படியான அ ஜட்ஜ்மெண்ட்ஸ் குடுக்குறாங்க? எப்படி குடுக்குறாங்க? ஒரு ஜூரி மூலியமா ஒரு ட்ரையல் போனா, ஒரு ஜூரி பேஸ் பண்ணி இருக்குது. இங்க அப்படி இல்ல. இங்க நம்ம எல்லா அந்த ஒரு ஒரு டிலேய்டு ஜஸ்டிஸ் மாரி இங்க கிடைக்குது. அங்க அப்படி இல்ல. ஒரு ஸ்பீடி ஜஸ்டிஸ், ஒரு 60 டே ட்ரையல் அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அ எல்லாமே ஒரு போலீஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அக்கவுண்டபிள் ஆவுறாங்க. இங்க எப்படி இருக்கு? எல்லாமே நம்ம டிஃபர் பண்ணலாம். அண்ட் இங்க நம்ம சிறுமையா நினைக்கிற சில ப்ரொஃபஷன்ஸ்லாம் அங்க வந்து பெருசா மதிக்கப்படுறாங்க. அண்ட் தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஆ எல்லாருமே ஒரு துப்புரவு பணியாளர்ல இருந்து இங்க எப்படி நம்ம பார்க்குறோமோ, அங்க அங்க ஒரு ரெஸ்பெக்டடா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிற மாரியான சூழ்நிலை இருக்கு. அண்ட் அதுதான் நம்ம ஒன்ஸ் டெவலப்டு அடுத்த ஜெனரேஷன் அடுத்து இன்னும் 2, 3 ஜெனரேஷன் ஆனா, நம்மளும் கண்டிப்பா அ அவங்களோட அவங்க இப்ப அவங்க இருக்கிற நிலைமைக்கு நம்ம வரலாம். அந்த மாரியான சூழ்நிலைய உருவாக்கியிருக்காங்க இப்ப இருக்க தலைவர்கள். நம்ம ஜெனரேஷனலா நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலுமே, அந்த கேட்ச் அப் பண்றதுக்கு உண்டான அடித்தளங்கள் இப்போ அமைக்கப்பட்டுட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலயுமே டிரான்ஸ்போர்ட்லேருந்து, எல்லா கிரியேட்டிவிட்டிலேருந்து, எல்லா எஜுகேஷன்லேருந்து, ஆ எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்லேருந்து எல்லாமே நமக்கு அவங்க இது பண்ற விஷயங்கள் நமக்கும் அமையும். மேபி நமக்கு இல்ல. பட் நம்ம
பேர குழந்தைங்க, குள்ளு பேரன் அவங்க அந்த காலத்தில மேபி நம்ம இருந்தா நம்மளும் இப்ப அப்ப நம்ம நெனச்சோம், இந்த மாரி நம்ம நாடு முன்னேறும்னு. நாடு எல்லா 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 துறையிலயுமே நம்ம வந்து அப்போ முன்னேறி இருக்கிற மாரியான சூழ்நிலை உருவாகலாம். உருவாகி கொண்டு இருக்கிறது. நம்ம அந்த ஓட்டத்தில இருக்கோமா? இல்லையா? நம்ம அப்டேட் ஆயிக்கிறோமா? எல்லா விஷயங்களையுமே நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து, இது ஏன் நடக்குது? இது ஏன் நமக்கு ஏன் நடக்கல? இது என்ன பண்ணா நமக்கு நடக்கும்? அப்படின்ற விஷயத்த எல்லா எல்லா செய்கையிலயுமே நம்ம புகுத்தி நம்ம வாழ்க்கைய கடத்துனோம்னா, நம்ம நம்ம அந்த லைன் ஆஃப் ஒர்க்ல இருக்கலாம். யாருமே பின்தங்கி இருக்க மாட்டோம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஐ டேக்கன் அவுட் ஆஃப் திஸ் மூவி விச் ஐ வாட்ச் டுடே. ஸோ ஐ விஷ் ஐ ஹேவ் ஷேர்ட் வாட் ஐ இன்டெண்டட் டூ. அண்ட் நெறைய விஷயங்கள் கோர்வையா எப்படி கொண்டு போறது? இன்னும் அதிகப்படுத்தலாமா? இல்ல இதுக்கு இவ்வளோ நேரம் செலவு பண்றது நமக்கு கரெக்ட்டா இருக்கு. அதனால நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் அந்த நாளோட நிகழ்வுகளோட நம்ம படிப்படியா போலாம் அப்படின்ற மாரி சிந்தனை வருது. ஒரு ஒரு எந்த இதுவுமே ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு அம்சமா இருந்துறக்கூடாது பாட்காஸ்ட்ல. அண்ட் அதுக்குன்னு நம்ம ரொம்ப மெனக்கெடவும் கூடாது. நமக்கு இயல்பா என்ன வருதோ, அத வந்து நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத வந்து அ அதுல நம்ம அதுல என்னுடைய பார்வை என்ன? அத புண்படுத்துதோ, புண்படுத்தலையோ, உங்களுக்கு வேற ஒரு சிந்தனை இருக்கலாம். பட் இருந்தாலுமே, எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு உண்டான ஒரு பார்வையா தான் இருக்குன்ட்டு இ இருக்கிற மாரி தான் என்னோட பார்வை இருக்குன்ட்டு எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை. பட் வேறுபாடுகள் இருந்தாலும், அதில வேறுபாடுல ஒரு சின்ன நல்லது ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. வேறுபாடு இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் நான் இன்னைக்கு இந்த அமெரிக்காவ இப்போ ஒரு ஸ்கேம் புரட்டி போட்டுட்ருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு. இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். நம்ம ஊர் அனில் அம்பானி அவரும் அனில் அம்பானி பேர் வந்து நானும் டிஓஜி வெப்சைட்ல போயிட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அந்த சர்ச் ஹிஸ்டரியில நம்ம யார் பேர் சர்ச் பண்ணாலும் அது நமக்கும் ஒரு ரிசல்ட் காட்டுது. அனில் அம்பானி பேர் போட்டா 88 ரிசல்ட்ஸ் காட்டுது. 88 தடவ மென்ஷன் ஆயிருக்கு அனில் அம்பானி அவங்களோட பேரு. இந்தியாக்குள்ள ரிச்சஸ்ட் பெர்சன் அப்போ 2017, 19 அந்த காலகட்டத்தில அவரும் ஒருத்தரு. 19 எண்ட்ல தான் அவரோட கம்பெனி ஃபுல்லாவே கிராஷ் ஆச்சு. ஸோ ஹி பிளேட் அ வைட்டல் ரோல். அண்ட் ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்குமே ஒரு 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 பாதிப்பு இருக்கிற மாரியான தான் அவங்க உரையாடல் இருந்துச்சு. இது இன்வெஸ்டிகேட்டும் பண்ண முடியாது. பிகாஸ் எப்ஸ்டீன் இஸ் அ கன்விக்டட் கிரிமினல் அண்ட் ஹி ஹேங்க்ட் ஹிம்செல்ஃப். ஸோ தேர் இஸ் நோ அட்லீஸ்ட் கொஸ்டினும் பண்ண முடியாது. கொஸ்டின் பண்ணாலுமே ஆ இது எப்படி ஆச்சுன்னா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இவங்க கெட்டவங்க, இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. பட் எதுவுமே கேள்வி கேட்க முடியாதான சூழ்நிலைய அந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. அந்த நபர் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிற மாரியான இது கொண்டு வந்திருக்காங்க. பட் இட்ஸ் ஷாக்கிங். ஒவ்வொரு மனிதர்களுமே எல்லாருமே நம்மள மாரி தான். இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்தா, ஆ இவங்க இவங்கலாம் இப்படி பண்ணிருவாங்களா? இப்படி பில் கேட்ஸ்லாம் இப்படி நம்ம பார்க்குறோம். ஆ அவரு போயிட்டு எப்ஸ்டீனோட இருந்திருப்பாரா? இப்படி ஒரு சிந்தனை. அவர்ட்ட கேட்டா அது மறுப்பாரு. எலான் மஸ்க் கூட ஒரு ஒரு 2015, 16 ரேஞ்சில அவர் பில்கேட்ஸ்க்கு உண்டான பில்கேட்ஸோட ஒரு உரையாடின நிகழ்வ பகிர்ந்து அ ப ஒரு எ பெர்சன் லைக் பில் கேட்ஸ் ஹூ ஸ்டார்ட்டட் எ டெக்னாலஜிக்கல் ஜெயன்ட் லைக் மைக்ரோசாஃப்ட் ஹி ஹாஸ் வீக் அவர் வந்து சயன்ஸ்ல வந்து அவ்வளோ வீக்கா தான் இருக்காரு அப்படின்ற மாரி எலான் மஸ்க் சொல்லியிருப்பாரு. பில் கேட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் அ பெருசா எந்த ஒரு குறிப்பிட்ட இது இல்ல. அவர் வந்து ஹி இஸ் அ குட் மேனேஜர். ஆ யார்ட்ட என்ன விஷயம் இருக்கோ, அத வந்து ஆ கோஆர்டினேட் பண்ணி வேல வாங்குற திறமை காப்பிரைட்ஸ் நெறையா வாங்கி வச்சிருக்காரு. எல்லா அ அழிந்து வரும் சீட்ஸுக்கெல்லாம் அவர் வந்து காப்புரிமை வாங்கி வச்சிருக்காரு எல்லா கண்ட்ரிலயும். ஒருவேள ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாரி உலகமே ஒரு அழியிற நிலைமையில வந்தாலுமே, எல்லாரும் அந்த அந்த சீட் அ
எல்லாம் இந்த திருப்பி வளர வைக்கிறதுக்கான மூலப்பொருட்கள்லாம் யார்ட்ட போய் கேட்கணும்னா, பில்கேட்ஸ் அனுமதி குடுத்தா தான் முடியுன்ற மாரியான சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படியும் ஒரு அது கான்ஸ்பிரசி தியரி மாரி தான் தெரியுது. பட் இருந்தாலுமே இருக்கலாம். அ எல்லா பெரியவங்களுக்குமே நம்மள ஒரு தான் தான் ஒரு ஒரு இது இருக்கும். அண்ட் சாதாரண நமக்கே நம்ம சார்ந்து இருக்கிறவங்க அதில நம்ம பெஸ்ட்டா இருக்கணும்னு நெனைப்போம். ஒரு லெவல் மேல போயிட்டு அவங்க எல்லாத்தையோட நம்ம பெஸ்ட்டா இருக்கிறோன்னு உண்டான மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிக்கும் ஒரு லெவலுக்கு மேல. அண்ட் அத எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஒரு லக்ஷ்மன் ரேகா மாரி நம்ம ஒரு லைன் கிராஸ் பண்ணாம பார்த்துக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ ஹியூமனிட்டிக்கு நல்லது. அண்ட் எதுவுமே தப்பா நடக்காது பெருசா. பட் இஃப் யூ ஆர் தட் பேட் யூ வோன்ட் கெட் சக்சஸ் ஏர்லி இன் யுவர் லைஃப். தட் இஸ் தி லா ஆஃப் கர்மா. ஸோ ஒருத்தவங்க ஒரு ஒரு சர்டன் ஹைட் போயிருக்காங்கன்னா, ஹி ஹாஸ் டன் சம்திங் குட் டு தி மேன்கைண்ட் அண்ட் ஹி ஹாஸ் டன் சம்திங் குட் டு அதர்ஸ் அண்ட் டு ஹிம்செல்ஃப். ஸோ நோ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினிங் ஹிஸ் authenticity or he may have done that or he is an so and so. So embrace what they are and going forward, just analyze each other's mistakes and if you feel that you can take some good in their mistakes, you take that. சின்ன தப்பு இருந்தாலுமே, ஒரு பெரிய தப்புல ஒரு சின்ன நல்லது எதுவும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற மாரி இருந்தா கூட, நல்லதா இருந்தா எடுத்துக்கலாம். அது தப்பாவே இருந்தாலும் அதில ஒரு நல்லது இருக்கும். யார் பண்ணதாலும், யார் சொற்கள் யார்னாலும். ஸோ அந்த மாரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் பி ஸ்பிரிச்சுவல். எண்ணங்கள தெளிவா வச்சுக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம் அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.